பல ஆண்டுகளுக்கு முன்பாக பெங்களூர் பட்டணத்தில் நான் ஊழியத்திற்காக சென்றிருந்தேன். சர்ச் ஆஃப் காட் சர்ச்சுக்கு நான் ஊழியத்துக்கு கடந்து சென்றிருந்தேன். நான் அந்த சர்ச்சில் கன்வென்ஷன் கூட்டத்தில் நான் பேசிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது ஞாயிற்றுக்கிழமை சொன்னாங்க, ஒரு 3 மணிக்கு ஒரு பாஸ்டர்ஸ் மாநாடு நடக்கிறது, அதுல ஒரு 20 நிமிடம் உங்களுக்கு நாங்க கொடுக்கிறோம், நீங்க வாங்க அப்படின்னு சொன்னாங்க. உலக பிரசித்தி பெற்ற அருகிலே நிற்க தகுதி இல்லாத ஒரு தேவ மனுஷன் வந்திருந்தார். அவர் தான் அங்க சிறப்பு விருந்தினர். அவர் வந்து செய்து கொடுக்க வந்திருந்தார். அப்ப அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த மாநிலத்தினுடைய ஒரு எம்எல்ஏ வந்திருந்தார். 2-3 பாஸ்டர்ஸ் அவரை கூட்டு கொண்டு வந்தாங்க. அவர் சாப்பிடுறது தங்கம், அவர் போடுற செருப்பு தங்கம், வாட்ச் தங்கம், சேர் தங்கம், எல்லாம் பயங்கர வசதி படைத்தவர். நான் ஆராதனை நடத்தி கொண்டிருக்கும் போது அவரை வலிக்கட்டையுமாய் பிடித்து இழுத்து கொண்டு வந்தார்கள். மேடையில் வந்ததும் என் அருகாமையில் உட்கார வைத்தார்கள். உட்கார்ந்த மனுஷன் எழும்பி நின்று பக்கத்தில் இருந்தவங்களை எல்லாம் கை கொண்டு வலிச்சு இழுக்கிறார். என்னை எப்படியாவது வெளியே கொண்டு போங்க, எப்படியாவது வெளியே கொண்டு போங்க அப்படின்னு. அவ்வளவு பிரசன்னம். உலகமெல்லாம் பயன்படுத்துகிற ஒரு தேவ மனுஷன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். நிறைய நூற்றுக்கணக்கான தேவனுடைய பிள்ளைகள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய ஊழியக்காரர்கள் அப்படியே மாண்டு விழுந்து கொண்டிருக்கிறார்கள். 15 நிமிடத்தில் 2 நிமிடம் வானம் திறக்கப்பட்டது. கர்த்தருடைய ஆவியானவர் அறைக்குள் கடந்து வந்தார். நிறைய போதகர்கள் அப்படியே மயங்கி விழுறாங்க. ஒன்றுக்கு உதவாத ரொம்ப தமிழ் படிக்க தெரியாது. நான் ஆராதித்த நேரம் இயேசு வந்தார். அப்படியே ஆராதனை முடிந்ததும் அந்த மனுஷன் பயங்கரமா முகம் சரீரம் எல்லாம் வேர் அப்படியே மடிந்து உட்கார்ந்து கொண்டிருந்தார். முடிஞ்சதும் எல்லாரும் வந்து சொன்னாங்க, சார் நீங்க ஒரு 2 நிமிஷம் பேசணும், ஒரு 10 நிமிஷம் பேசணும், இல்லைன்னா 2 நிமிஷம் பேசணும் அப்படின்னு சொன்ன அவர் எழும்பினார். அப்படி வந்தாரு, மைக்க பிடிச்சாரு. நான் போகாத புண்ணிய ஸ்தலங்கள் கிடையாது. நான் வந்து கிலோ கணக்கில் தான் கொடுப்பேன். ஆனா அங்க எல்லாம் இல்லாத ஒரு வல்லமை இந்த அறைக்குள் இருந்தது, இந்த மனுஷனுக்குள் இருந்தது என்று சொன்னார். அல்லேலூயா. கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. வேதம் சொல்லுகிறது, எந்த மனுஷனையும் பிரகாசிக்க வைக்க அவராலே முடியும், எந்த மனுஷனையும் வாழ்வு கொடுக்க அவராலே முடியும். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்குள் ஒளியாய் இருந்தது. ஹல்லேலூயா. இன்றைய இரவு நெருக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, கைவிடப்பட்ட, கெட்டுப்போன உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க இயேசு ரட்சகர் வந்திருக்கிறார். இயேசு என்று சொன்னால் ரட்சகர், இயேசு என்று சொன்னால் விடுதலை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் என்ன மாத்திரம் இல்ல, உன்னையும் பயன்படுத்துவார், உங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவார். உண்மையா பிடித்து பாருங்க, உண்மையா பிடிச்சு பாருங்க. உண்மையாய் பிடித்தால் கர்த்தர் அற்புதம் செய்வார்.